ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஈஸியாக ஒரு 35 நிமிஷத்தில் நம்ம தைக்கிறது எப்படின்றதாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். மெயின் மெட்டீரியலில் லைனிங் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் நான் லைனிங் விட்ருக்கேன். மெயின் மெட்டீரியலில் வந்து 1 இன்ச் அளவுக்கு இருக்குது. அதாவது மெயின் மெட்டீரியலோட நல்ல பக்கம் அந்த பக்கம் வச்சு உள் பக்கமாக நம்ம திருப்புற மெத்தடு தான் பாருங்கள். லைனிங்கில் நம்ம வைக்கும்போது நான் வந்து முன்பக்க கை வந்து குடஞ்சி வெட்டியிருக்கேன். எங்கே முடியுதோ அதில் இருந்து ஆரம்பிக்கும்போது திரும்பவும் நம்மளுக்கு முன்பக்க கை இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு மாறாது. அதே மாதிரி 1/2 இன்ச்சுனா அந்த 1/2 இன்ச் அளவுக்கு கரெக்டாக கோடு போடுங்க. கோடு போட்டு வச்சுக்கோங்க புதுசாக தைக்கிறவங்க. அப்படி இல்லை அப்படின்னா கரெக்டாக அதே லைனாக கொண்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இருக்கும் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பிசுறுலாம் லைனிங் பக்கமே இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் திருப்பும்போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். இன்னொரு கைக்கும் அதே மாதிரியே நான் போட்டுக்கிறேன். கைப்பகுதியும் முடிஞ்சு இதுக்கப்புறம் லைனிங்கோட மெயின் மெட்டீரியலை நம்ம சேர்த்து பதிச்சுக்கலாம். இது நீங்கள் அந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு திருப்பும்போது ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள். எட்ஜில் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக லைனிங்கும் மெயின் மெட்டீரியலும் எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வச்சு போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற துணி எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த நாச்சஸ் சென்டர் நாச்சும் முன்பக்கத்துக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா, குடஞ்சி வெட்டிட்டு அந்த நாச்சஸும் போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கைடு அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் ஒரு தையல் போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது நல்லா ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு கையும் அதே மாதிரியே தைச்சிக்கலாம் பாருங்கள். நம்ம படிமான தையல் போட்டு வச்சுருக்கிறதுனால அது அப்படியே நம்மளுக்கு திரும்பும். சேரீ துணியில் ரொம்ப மெலிசாக இருக்க சேரீயில் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு இதாக இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் கரெக்டாக பின் போட்டு அந்த மாதிரி போடும்போது இன்னும் நல்லா ஈஸியாகவே இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். மெயின் மெட்டீரியலும் லைனிங்கும் சுருக்கம் வராமல் அப்படியே ஒரு தையல் போட்டாச்சு. இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய தையலாகவும் வச்சுக்கலாம் பாருங்கள். எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான் பாருங்கள். சீக்கிரமாக இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது கை பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லை 8 நிமிஷத்துக்குள்ளாரையே நம்ம கை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பேக் சைடு நான் வந்து இதுலேயும் அடித்து திருப்புற மெத்தடு தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் இந்த ஜமிக்கி ஒர்க் இருக்குது. இதில் நம்ம மடித்து அடித்தோம்னா பின்பக்கமாக நம்ம அவங்க வேர் பண்ணும்போது முதுகு பக்கம் நம்மளுக்கு உறுத்துற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து பாருங்கள் அடித்து திருப்பிக்கிறேன். நேராக நம்ம 1.5 இன்ச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குட்டி அந்த நாச்சஸில் ஆரம்பித்து இங்கே இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்து கரெக்டாக முடிச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்படி நேராக வரல அப்படின்னா கஷ்டம் பார்க்காம ஒரு ஸ்கேலால் கோடு போட்டுக்கோங்க நேராக. அப்போம்போது உங்களுக்கு தைக்க ஈஸியாக வரும் பாருங்கள். இதுலேயும் நம்ம கைக்கு எப்படி அடித்தோமோ அதே மாதிரியே படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த துணி வந்து கொஞ்சம் மொத்தம், ஏன்னா கேன்வாஸ் வச்சு அந்த ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் தைக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். புதுசாக பிகினர்ஸ்லாம் பழகிறவங்க இந்த மாதிரி மெட்டீரியலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே சேரீ துணி அந்த மாதிரி இல்லாமல் இதில் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள். ஒரு இன்ச்சு கேப்பில் நான் இன்னொரு தையல் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு இதுலேயும் லைனிங் துணியும் மெயின் மெட்டீரியலும் பதிச்சுக்கலாம். சுருக்கமே இல்லாமல் நீட்டாக துணியை நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டாக வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா இதில் அளவுகள் வந்து மாறாமல் இருக்கும். அதே மாதிரி கழுத்தோட ஷேப்பும் மாறாமல் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் இழுத்துட்டாலும் கழுத்து ஷேப் மாறிடும். அது மட்டும் நம்ம இந்த மாதிரி லைனிங் பதிக்கும்போது ஈஸியாகவே இருக்கும் பாருங்கள். கழுத்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ஆம் ஹோலும் இது பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். ஆம் ஹோல் சைடு சுருக்கம் இல்லாமல் எல்லா துணியும் நம்ம நல்லா தள்ளி விட்டுட்டு கரெக்டாக வச்சு அடிச்சுக்கோங்க.
ஃபுல்லாக இப்போ அடித்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற அந்த மெயின் மெட்டீரியலில் இருக்கிற துணி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது லைனிங் மெட்டீரியலை விட அந்த மெயின் மெட்டீரியல் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு எக்ஸஸாக விட்டே கட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் தச்சுட்டு மெயின் மெட்டீரியலும் லைனிங்கும் பதிச்சுட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஆம்ஹோல் சைடு இந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதே மாதிரி உடம்பு சுற்றளவுக்கு நம்ம நாச்சஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேக் சைடு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு வந்து ஷோல்டர் வந்து ஓவர்லாக் பண்ணாமல் நம்மளுக்கு உள்ளார ஃபோல்டிங்லேயே போகிற மாதிரி மெத்தடு தான் நான் உங்களுக்கு இதில் தச்சு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு லைனிங் வந்து பேக் சைடு லைனிங் மெட்டீரியலில் ஃப்ரண்ட்டு போகிற மாதிரி அந்த சைடு வச்சு நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் மெயின் மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, ஃப்ரண்ட் சைடோடது, அதை எடுத்துக்கிட்டு பேக் சைடோட நல்ல பக்கமும் கரெக்டாக அதே மாதிரியே வச்சுட்டு ஷோல்டருக்கு நம்ம எவ்வளோ 1/2 இன்ச்சு விட்ருக்கோங்கன்னா அதே அளவு. எக்ஸஸாக பிடிக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஜாயின் பண்ணும்போது எழுத்தின் தளத்தையும் வரும், சுருக்கம் வரும். அதை பார்த்துக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு விட்ருக்கோமோ அதே மாதிரியே பிடிங்க. பாருங்கள், பேக் சைடோட நல்ல பகுதி, ஃப்ரண்ட் சைடோட நல்ல பகுதி ரெண்டையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே அந்த முன் பக்கமாக நம்ம எடுத்தோன்னா பிசுறு வந்து உள்ளார போயிடும். ஓவர்லாக் போடவும் தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஈஸி தான். லைனிங் மெட்டீரியல் பக்கம் லைனிங்கும், மெயின் மெட்டீரியல் பக்கம் ஃப்ரண்ட் சைடோட மெயின் மெட்டீரியல் ரெண்டையும் வச்சுட்டு நீங்கள் தச்சுட்டு இப்படி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக பிசுறு எல்லாமே உள்ளார போயிடும். பாருங்கள், இப்போ நம்ம பேக் சைடு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடும் எல்லாம் லைனிங்கும் மெயின் மெட்டீரியலையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிள் தாங்க. நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் நுணுக்கமாக கற்றுக்கிட்டிங்கனாவே சீக்கிரமாக தைச்சிடலாம். அது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கரெக்டாக நம்ம தைக்க முடியுமான்னா கொஞ்சம் நம்ம எந்த அளவுக்கு அதில் எஃபெக்ட் போடுறோமோ அப்படி தான். கொஞ்சம் பிரித்து தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா சங்கடப்படாமல் பிரித்து தைச்சிடுங்க. அந்த மாதிரி நம்ம பிரித்து தைச்சோம்னா மட்டும்தான் ஃபினிஷிங் நல்லா வரும். நம்ம அப்படியே இருக்கட்டும்னு விட்டோம்னா அது எப்படினாலும் நம்மளுக்கு ஃபினிஷிங்கில் வராது. பாருங்கள், இன்னொரு சைடும் அதே மாதிரியே நான் முன்கழுத்தும் முன்கழுத்தையும் கிராஸ் அந்த மெயின் மெட்டீரியலையும் லைனிங்கையும் ஃபுல்லாக நான் பதிச்சு எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்கு வந்து எந்த இடத்துல தப்பு வரும்னா, நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, கிராஸ், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்ஹோல் சைடு உள்ள அந்த உயரத்தை வந்து பட்டன் கொக்கி பக்கம் வச்சுருவோம். அது ஒரு தவறு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து கிராஸ்கட் ப்ளவுஸு, ஒரு 1.25 இன்ச்சு அகலம், 3 இன்ச்சு உயரமாக நான் பிடிச்சிக்கிட்டேன். அதே மாதிரி கொக்கி பக்கம் பார்த்திங்கன்னா அதை என்ன அளவு இருக்கோ அதை 2ஆக மடித்து சென்டரில் டாட் பிடிங்க. ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒரு 1.25 2 இன்ச்சு அளவு நம்மளுக்கு இருந்தால் போதும். இந்த டாட் பார்த்திங்கன்னா ஆம்ஹோல்லேருந்து பிடிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கீழே கிராஸ் பிடிச்சோம் இல்லைங்களா டாட்டு, அதை பிடிச்சி நீங்கள் கரெக்டாக கை வச்சிங்கன்னா அது எந்த இடத்துல நம்மளுக்கு வருதோ அந்த இடம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கிராஸ் எந்த மாதிரி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். கழுத்தோட அகலம் ஒரு 3 இன்ச்சு வைக்கிறோம்னா நம்ம வந்து கிராஸோட அகலம் வந்து கிராஸோட மெயின் சென்டர் பாயிண்ட் வந்து 4 இன்ச்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சிங்கன்னா கிராஸ் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு சென்டராக கிடைக்கும். பாருங்கள், 2 பக்கமே தைச்சி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் பெல்ட், கிராஸோட பெல்ட்டு இங்கே பாருங்கள். இந்த துணி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நான் உள்ளார எந்த துணியும் கொடுக்கல. ஏன்னா இதுவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும்ன்ட்டு. அது இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் துணி கனம் வேணும் அப்படின்னா உள்ளார இன்னொரு துணி கொடுத்து தைச்சிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தாங்க. நம்ம கை உடம்பு எப்படி ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி தான். அந்த நம்ம படிமான தையல் போட்டுட்டு நம்ம போட்டோம்னாவே ஈஸியாக இருக்கும்.
கரெக்டாக இப்போ நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டு அந்த இதெல்லாம் மாறாமல் வரணுன்னா இந்த கை தைக்கும் போதும் சரி, பெல்ட் தைக்கும் போதும் சரி, அந்தந்த அடுத்து ஜோடி ஜோடியாக 2 இருக்குன்னா அது 2 கையும் ஒன்றா முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பெல்ட்டும் அப்படி தான். ஃபுல்லாக முடிச்சுட்டு பாருங்கள், ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் வெட்டலை. இனிமே வந்து நம்ம ஏற்கனவே கிராஸ் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு நம்ம வெட்டிக்கலாம். பாருங்கள், பேக் சைடை விரித்து விட்டுக்கோங்க. ப்ளவுஸோட பேக் சைடு ஃப்ரண்ட்டை அப்படியே நம்ம இப்போ தைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை அப்படியே போட்டு எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைச்சிங்கன்னா ஆம் ஹோலில் அந்த ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு பிடிப்பீங்க, 1/2 இன்ச்சுனா அதே 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே இப்போ தான் நான் சைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆம் ஹோல் சைடு, இது நம்மளுக்கு கொக்கி. அதுக்கு வந்து ஒரு நாச் போட்டுக்கிட்டிங்கன்னா மாறாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் போட்டிருக்கிறது தப்பு. இதை கட் பண்ணும்போது லைனிங் சைடு 2ம் உள்ளார இருக்க மாதிரியும், அதை ஃப்ரண்ட்ஸ் அதாவது மெயின் மெட்டீரியல் 2ம் வெளியில் இருக்க மாதிரி ஒரே மாதிரி. லைனிங் உள்ளே இருக்குன்னா இந்த இதுலேயும் லைனிங் உள்ளே இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மாறாமல் கிடைக்கும். பாருங்கள், நாச்சை போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து கிராஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து இதுலேயும் பிசுறு உள்ளே போகிற மாதிரி ஜாயின் பண்ணுவேன். அங்கே பாருங்கள், 2ஆக விரித்து வச்சுக்கோங்க பட்டியை. அதில் மெயின் மெட்டீரியலும் கிராஸோட மெயின் மெட்டீரியலையும் ஃபஸ்ட்டு அந்த நம்ம விட்டுருக்கிற அளவில் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த உள்ளர வச்சுட்டு இதை அப்படியே புக்கு மாதிரி நம்ம எப்படி புக்கை விரித்து மூடுவோம் அதே மாதிரியே பாருங்கள், லைனிங்கை அதை நம்ம ஏற்கனவே எவ்வளோ தையல் போட்டிருக்கோமோ அதே மாதிரியே போட்டுக்கோங்க. இழுக்காமல், இழுத்திங்கன்னா கொஞ்சம் சுருண்டுக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், வெளியில் எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதில் பாருங்கள், பிசுறு எல்லாமே உள்ளர போயிடும். நம்மளுக்கு வந்து ஓவர்லாக் அந்த மாதிரி போட தேவையில்லை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி மெத்தடு தான். ஓவர்லாக் போட தேவையில்லை இதில். அதுக்கப்புறம் அது மேலேயே நான் ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி அந்த சைடும் இந்த பெல்ட்டையும் அதே மாதிரியே ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், பிகினர்ஸ் வந்து இது நம்ம ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு தப்பு வராமல் இருக்கணும்னா நல்ல சைடு பக்கம் நல்ல சைடு, இப்போ மேல் பக்க துணியில் நான் மேல் பக்க துணி வர மாதிரியே ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், அதுக்கப்புறம் அதை அப்படியே விரித்து வச்சுட்டு நல்லா உள்ளே இருக்கிறது துணி மாட்டாமல் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம எந்த அளவுக்கு அடிச்சிருக்கோமோ அது மட்டும் லைனிங்கும் மாறாமல் அதே 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச், 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு அது மாதிரி மட்டும் தைச்சிட்டிங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதை திருப்பி எடுக்கும்போது பிசுறும் உள்ளர போயிடும். ஓவர்லாக் போடுற வேலையும் இல்லை நம்மளுக்கு. பாருங்கள், எப்படி வெளிப்பக்கம் நீட்டாக இருக்கோ அதே மாதிரி இதில் உள்பக்கமும் நீட்டாக இருக்கும். ஏன்னா ஷோல்டரும் உள்ளர போயிடும், அதே மாதிரி கிராஸ் பெல்ட்டும் உள்ளர போயிடும். அதனால் உள்பக்கம் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது நம்மளுக்கு வந்து அந்த 2 பெல்ட்டுமே நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். 2ம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஈவனாக இருக்குது. இதுக்கப்புறம் கொக்கி பட்டி அடிச்சுக்கலாம். கொக்கிக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு கட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வீப்பட்டிக்கு ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அடிப்பக்கமாக வச்சு தையல் போட்டு இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் மாறாமல் கரெக்டாக வைங்க. அந்த மாதிரி வச்சிங்கனாவே சரியாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரைட் சைடு தான் கொக்கி வர மாதிரி கொக்கி பட்டி வீப்பட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு பிகினஸாக இருக்கும்போது தப்பு வருதுன்னா நம்ம இந்த இதில் தான் தப்பு பண்ணுவோம், மாற்றி வச்சுடுவோம். அதனால் இதை மட்டும் கரெக்டாக பார்த்து வைங்க. வலது பக்கம் இடது பக்கம் 2ஐயும் நீங்கள் ரைட்டு லெஃப்ட்டு, ரைட் ஹேண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா வீப்பட்டி வரும், லெஃப்ட் ஹேண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கொக்கி பட்டி வரும். மேக்ஸிமம் இதுதான் எல்லாருக்குமே இருக்கும். பாருங்கள், படிமான தையல் போட்டுட்டு
திருப்புனீங்கன்னா அவ்வளோதான். திருப்பிட்டு கார்னராக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக சுருக்கம் இல்லாமல் எப்பயுமே நீங்கள் படிமான தையல் போட்டு திருப்பும்போது அந்த பிசுறு இல்லாமல் வரும். ரெண்டாவது துணியை ஸ்மூத்தாக நம்ம இழுக்காமல் தைச்சோம்னாவே நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், அளவு ப்ளவுஸில் எந்த சைடு கொக்கி பக்கம்னா கொக்கி பக்கம் அதே அளவு அவங்க கூட்டி குறைச்சி சொல்லியிருக்காங்களா என்னன்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பேக் சைடை 2ஆக மடித்து போட்டுட்டு அதே மாதிரி அளவு ப்ளவுஸையும் 2ஆக மடித்து அளவு ஃபஸ்ட்டு ஒரு அளவு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு அளவு வேணும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு டாட் பிடிப்பீங்களோ அதையும் குறிச்சிக்கோங்க. அதே 2ஆவது அளவு குறித்தோம் இல்லையா, அதை வந்து பின்பக்கம் குறிச்சிக்கோங்க 2 பக்கம் நம்ம பிடிக்கிறதுக்காக. இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம கரெக்டாக வச்சு அடிச்சிருந்தோம்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். லைட்டாக மட்டும் எனக்கு பிசுறு இருந்தது, அதை கட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணிக்கலாங்க. கையில் சென்டர் நாச்சு கரெக்டாக ஷோல்டரில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடு கரெக்டாக நம்ம பேக் ஃப்ரண்ட்டு கரெக்டாக வச்சுருக்கோமான்னு பார்த்துக்கோங்க. இதுவும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தப்பாக வர மாதிரி இருக்கும். அதுக்கு தான் நம்ம நாச்சஸ் போட்டுக்கிட்டோம்னா ஃப்ரண்ட் எது பேக் எதுன்னு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கை ஜாயின் பண்ணும்போதும் நீங்கள் 1/4 இன்ச்சுனா அதே 1/4 இன்ச்சு மாற்றம் இல்லாமல் இது பண்ணிங்கன்னா அதே மாதிரி இழுக்காமல் அப்படியே ஸ்மூத்தாக விடுங்க. இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் அந்த கைக்கு கட் பண்ணது கரெக்டாக அந்த நாச்சும் வந்திருக்கு. ஆம்ஹோலுக்காக ஆம்ஹோல் சுற்றளவும் கையோட சுற்றளவும் கரெக்டாக நம்ம நாச்சஸ் போட்டது 2 சென்டரில் வந்து கரெக்டாக நிற்கிது. எல்லாம் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் அந்த நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை 2ஐயும் அப்படியே கரெக்டாக வச்சுட்டு கையோட சுற்றளவு அளவு ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக குறிச்சிக்கிட்டு நீங்கள் தைங்க. பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பக்கம் ஒரு 4 தையல் போட்டுக்கோங்க. ஒரு கெய்டு அளவு விட்டிங்கன்னா போதும். ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னாங்கனாலும் பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிரித்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லூஸ் வராமல் கரெக்டாக இருக்கும். நான் 4 தையல் போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். அந்த நூல் எல்லாமே கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கை பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த நம்ம சென்டர் அர்க்காத்தில் கரெக்டாக வச்சு அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தைங்க. இதுலேயும் பேக் எது ஃப்ரண்ட் எதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு வைங்க. ஒன்று நம்ம கரெக்டாக வச்சிட்டோம்னாவே அடுத்தது மாறாது. ஃபஸ்ட்டு கை வைக்கும்போது மட்டும் நம்ம கவனமாக பார்த்து வைக்கணும். அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள், இதில் 2ஆவது தையலும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். எனக்கு கை சுற்றளவில் இதில் ஒன் சைடு கொஞ்சம் பத்தாமல் இருந்தது. நான் வந்து ஜாயின் போட்டுக்கிட்டேன், சும்மா கொஞ்சம் மட்டும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் தானேன்னு சொல்லிவிட்டு இழுத்து அடிக்காதீங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து கை அப்புறம் ஷேப் மாறிடும். அப்படி இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ ஜாயின் போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொக்கி சைடு இருக்கிற கையினா அந்த சைடு இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் கை இல்லை ரைட் கை மாற்றாதீங்க. அளவு ப்ளவுஸில் எந்தெந்த கைக்கு என்ன அளவு இருக்கோ அதே அளவே நம்ம பிடிச்சி கொடுத்துர்லாம். பாருங்கள், அதே மாதிரி இப்போ அந்த பக்கம் எப்படி பிடிச்சோமோ அதே அளவு ஒரு கைடு அளவுக்கு கணக்கு பண்ணிவிட்டு 4 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இன்னும் ப்ளவுஸில் நம்மளுக்கு கழுத்து பீஸும் பேக் டாட்டும் பிடிச்சி கொக்கி வீப்பட்டி அடிச்சிட்டோம்னா ப்ளவுஸ் முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ஈஸி மெத்தடு. நீங்கள் தச்சு பழக ஒரு 4 ப்ளவுஸ் 5 ப்ளவுஸ் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஈஸியாக தைச்சிடலாம். ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லை. பாருங்கள், பேக் டாட் குறிச்சிக்கிட்டேன், அதையும் பிடிச்சிக்கிறேன். இந்த பேக் டாட் அது ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அளவு வரும். அந்த அளவை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க.
பாருங்கள், கழுத்துக்கும் கிராஸ் கட் பண்ணி வச்சிட்டேன். அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் ஆரம்பத்திலே எல்லாமே கட் பண்ணிவிட்டு உக்காந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தடுத்துன்னு அப்படியே நம்மளுக்கு தைக்க ஈஸியாக இருக்கும். ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாரையே நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் தாராளமாக தைச்சி முடிச்சிடலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், என்னோட அந்த பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு, எங்கேயும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தெரியுதுங்களா உங்களுக்கு. இதுக்கப்புறம் அப்படியே கழுத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவும் அப்படி தான், ரொம்ப இழுத்து தைக்காதீங்க. அப்படியே ஸ்மூத்தாக கழுத்து என்ன ஷேப்பில் இருக்கோ அது மாறாமல் துணியை வந்து இழுக்காமல் அப்படியே ஸ்மூத்தாக விடுங்க. இதுலேயும் நம்ம எந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம பிடிக்கிறோன்னா கழுத்து சுற்றளவு முடிகிற வரைக்கும் அதே 1/4 இன்ச்சுக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த விஷயங்களே கரெக்டாக செஞ்சோம்னாவே நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக வந்துடும். பாருங்கள், அது மடித்து பிசுறு உள்ளே போகிறதுக்காக பாருங்கள் கட் கொடுத்துக்கலாம். பெண்டு எங்கெங்கே வளைவுகள் வருதோ அந்த இடத்துலலாம் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் அடுத்து மடித்து அடிக்கும்போது அந்த ரவுண்ட் ஷேப்பும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும் மாறாமல். பாருங்கள், கழுத்து வந்து இதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஹோல்டு மட்டும் பண்ணி தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நம்ம ஸ்கேல் அளவு ஒரு ஸ்கேல் அளவு வச்சு வெட்டும்போது கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக துணி எடுத்து மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. இதுலேயே இப்போ நம்ம அடித்து கையெல்லாம் அடித்து திருப்பணும் இல்லையா, அது மாதிரியும் நம்ம திருப்பலாம். இருந்தாலும் இந்த மெத்தடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே இது மாதிரி கற்றுக்கோங்க. கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்புறோம்னா அது வேறு. இந்த மாதிரி நம்ம திருப்பும்போது ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த மாதிரி நம்ம தைச்சோம்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது மாதிரி நம்ம அந்த கட் கொடுக்கும்போது தையலில் கட் விழுந்துருந்ததுன்னா பக்கத்துலேயே மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஹோல்ட் பண்ணி ஃபஸ்ட்டு அப்படியே கார்னரில் இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பொடி தையலாகவே வச்சுக்கலாம், நல்லா அழகாக இருக்கும். கார்னராக ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், அந்த ரவுண்ட் ஷேப் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி கொடுத்து கொண்டு வாங்க, இழுக்காமல். அப்படி போது நம்ம போடும்போது ஷேப் மாறாது. உங்களுக்கு தெரியுதுங்களா? அப்படியே கார்னராக போட்டுட்டு வாங்க. அதே மாதிரி வளைவு நெளிவு இல்லாமல் போட்டோம்னா இன்னும் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, நம்மளாக அதை கரெக்ட் பண்ணிக்கும்போது நீட்டாகவே வரும். பாருங்கள், முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 கைடு அளவு அடுத்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போடும்போது உள்பக்கம் அந்த இருக்கிற துணியும் உங்களுக்கு வந்து நல்லா படிமானம் ஆகிக்கிறோம், பிசுறு மாதிரி வெளியில் வராது. 2 தையல் போட்டாச்சு. அந்த வளைச்சி கொண்டு வர இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் வளைச்சி கொண்டு வந்துட்டிங்கனாவே அந்த ஷேப் மாறாமல் கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வீப்பட்டி அடிக்க வேண்டியது தாங்க. பாருங்கள், ஃபினிஷிங் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? அந்த ரவுண்டு அப்படியே நம்மளுக்கு சுருக்கம் இல்லாமல் கிடைக்குது பாருங்கள். ஃபுல்லாக அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வீப்பட்டி மட்டும்தான் அடிக்கணும். ரவுண்டு கழுத்தும் பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்துலேயே ஒரு நம்ம லைனிங் ப்ளவுஸ் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஈஸியாக தைச்சிடலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக இப்படி தான் இருந்தது ப்ளவுஸோட ஃபினிஷிங். வீப்பட்டி வந்து இருக்கிற அளவை டபுள் ஹோல்ட் பண்ணி அங்கே சென்டர் ஒன்றா குறிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் சைடிருந்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு மடித்து ஒரு இந்த மாதிரி குறிச்சிட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஈவனாக அவங்களுக்கு கேப் கிடைக்கும், பார்க்கவும் நீட்டாக இருக்கும்.
அதே மாதிரி வி அடிக்கும்போது ஒரு ரிவர்ஸ் கொடுத்து அடிங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் கொக்கி போடும்போது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.